இதுவரை 24 பேரை பலிகொண்ட லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தீ உருவானது அல்லது பரவியது எப்படி என்று இதில் காணொலியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் ஒரு வார காலமாக கட்டுக்கடங்காத காட்டுத்தீ உருவானது குறித்தும் அது வேகமாக பரவியது குறித்தும் பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த காட்டுத்தீயால் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது அல்லது 24 வரை. அமெரிக்கா கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல் நகரின் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. 50,000 ஏக்கர் அளவில் பரவி உள்ளது. இதில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்திருக்கிறது. சுமார் 7,500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ஏராளமான விமானங்கள், ஹெலிகாப்டர் விமானங்கள் மூலமாக தீயை அணைக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணீர் பற்றாக்குறை, தீயணைப்பு வீரர்கள் பற்றாக்குறை, காற்றின் வேகம் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தீ அணைக்கும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாஸ் ஏஞ்சல் பகுதியில் இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். பலரை காணவில்லை என்று ஏராளமான தீக்காயம் அடைந்துள்ளனர். சுமார் 4 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். ஒரு வாரமாகியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது குறித்து லாஸ் ஏஞ்சல் அதிகாரிகள் வட்டாரங்கள் கூறியதால் லாஸ் ஏஞ்சல் நகரம் மலை சார்ந்த பகுதியாகும். இந்த மலைப்பகுதியில் வீடுகள் இல்லாத நாடோடிகள் பலர் வசிக்கின்றனர். தற்போது குளிர்காலம் என்பதால் அவர்கள் யாராவது வெப்பத்துக்காக தீமூட்டி இருக்கலாம், அந்த தீ காட்டுத்தீயாக பரவி இருக்கலாம் என்று சிலர் சந்தேகிக்கின்றனர். லாஸ் ஏஞ்சல் வனப்பகுதியில் புதைவிடமாகும் உயர் கோபுரங்கள் மூலம் உயர் மின் அழுத்த கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் மின்கசிவு ஏற்பட்டு காட்டுத்தீ உருவாக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் போதிய மழை பொழிவு இல்லை. இதனால் ஃபைன் மரங்கள், செடி கொடிகள் பட்டு போயிருந்தன. இது காட்டுத்தீ அதிவேகமாக பரவியதற்கு முக்கிய காரணமாகும். சுமார் 200 மைல் தொலைவில் பாலைவனம் அமைந்துள்ளது. அங்கிருந்து வரும் வறண்ட காற்று தற்போது லாஸ் ஏஞ்சல் நகரை கடந்து செல்கின்றன. இந்த காற்று வழக்கத்தை விட வேகமாக சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. இதுவும் காட்டுத்தீ வியாபித்து பரவுவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதுவரை சுமார் 13,000க்கும் மேற்பட்ட பெரிய கட்டிடங்கள் நாசமாகியுள்ளன. 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்துள்ளன. சுமார் 13 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. காட்டுத்தீ அணைக்க கனடா, மெக்சிகோ நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. அமெரிக்க அரசின் ஒட்டுமொத்த கவனமும் லாஸ் ஏஞ்சல் மீது திரும்பி இருக்கிறது. இதன் காரணமாக தீயை கட்டுப்படுத்தல் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. திடீர் மழை பெய்ய வேண்டும், காற்றின் வேகம் குறைய வேண்டும், அப்போது தீயை கட்டுப்படுத்த முடியும். இப்போதைய நிலையில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் கூறியிருக்கிறது. இயற்கை ஒத்துழைப்பு அளித்தால் தீயை விரைவாக அணைப்போம் என்று அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லாஸ் ஏஞ்சல் பகுதியில் பொதுமக்கள் கூறும்போது காட்டுத்தீயால் எரிந்த வீடுகளுக்கு காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு கோரி விண்ணப்பித்து வருகின்றோம். ஆனால் வீட்டின் மதிப்பில் 1/3 பங்கை அவர்கள் தருவதாக கூறுகின்றனர். காட்டுத்தீ அணைக்க தண்ணீர் தேவைப்படுவதால் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக பல்வேறு பகுதிகள் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் பலத்த காற்று வீசும் என்று வானொலி ஆய்வு மையங்கள் எச்சரிப்பதால் லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தீ பரவல் மென்மேலும் மோசமாகக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இயற்கையின் அனுசரணை இருந்தால் சீக்கிரமாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்தி விடலாம் என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திடீர் மழை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.